summation k is equal to 1 to 8 cos of 2k pi by 9 plus I sin 2k pi by 9 இன் மதிப்பு காண்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நமக்கு இங்க summation k is equal to 1 to 8 cos of 2k pi by 9 plus I sin 2k pi by 9 இதனுடைய மதிப்பு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா இது எல்லாமே வந்து என்னது 1 இன் 9ஆம் படி மூலங்கள். அதாவது 1 பவர் 1/9 வந்து என்ன அப்படின்னா நமக்கு இங்க cos of 2k pi by 9 plus I sin 2k pi by 9. இங்க k is equal to 0, 1, 2 அதுல இருந்து 8 வரைக்கும். ஓகே. ஸோ அதோட முக்கியமான விஷயம் என்ன தெரியும் அப்படின்னா நமக்கு அதனுடைய கூட்டல் பலன், அதாவது அந்த 9 கூட்டல் பலன் வந்து 0 அப்படின்னு நமக்கு தெரியும். அதை இங்க எழுதிக்கலாம். அதாவது k is equal to 0 அதுல இருந்து 8 வரைக்கும் cos of 2k pi by 9 plus I sin 2k pi by 9. ஓகே. ஸோ இந்த 9 உறுப்பினுடைய கூட்டல் பலன் வந்து 0 தெரியும். ஏன் அப்படின்னா வந்து இவை அனைத்தும் என்னது 1 இன் 9ஆம் படி மூலங்கள். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இங்க 1ல இருந்து 8 வரை தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால இது வந்து ரெண்டா பிரிக்க போறேன் நான். அதாவது k equal to 0, அதாவது என்னன்னா இங்க cos 0 plus I sin 0 plus அதாவது என்னது k equal to 0ல இருந்து 8 வரைக்கும் உள்ளதுல ஃபர்ஸ்ட் 0 மட்டும் தனியா எழுதிட்டேன். மீதி வந்து என்னது 1ல இருந்து 8 வரைக்கும் cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. So this is equal to 0. நமக்கு என்ன தெரியும்? cos 0 வந்து என்னது 1 தெரியும். sin 0 வந்து 0. So plus summation k is equal to 1 to 8 cos of 2k pi divided by 9 plus I sin 2k pi divided by 9 is equal to 0. ஸோ இது வந்து என்னது 1. இப்போ இதை அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா அது -1 ஆயிரும். ஸோ சம்மேஷன் k is equal to 1 to 8 cos of 2k pi divided by 9 plus I sin 2k pi divided by 9 is equal to -1. ஓகே. இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க நாம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொடுத்திருக்க உறுப்புகள் என்னன்னா 1னுடைய 9ஆம் படி மூலங்கள். ஓகே. ஸோ அந்த உறுப்புகள் தான் இங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்க தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஈஸியா நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம்.